السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், அதாவது தஹஜ்ஜுடைய நேரத்தில் ஒரு தடவை இந்த சூராவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆக்களை கபூல் செய்கின்றான். இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினால் அல்லாஹ் ஒரு போதும் மறுக்க மாட்டான். அதே போன்று அல்லாஹ் நம்முடைய எல்லா விடயத்திலும் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தி தருவான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆவை தான், ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தஹஜ்ஜுடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. துஆக்கள் கேட்பதற்கு மிகச்சிறந்த நேரம் தஹஜ்ஜுடைய நேரமாக இருக்கின்றது. இந்த சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 வசனங்கள் ஏராளமான சிறப்புகள் கூறப்பட்டிருக்கின்ற வசனங்கள். யார் இதனை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறார்களோ அல்லாஹ் ஒரு போதும் அவர்களுடைய பிரார்த்தனையை ஏற்காமல் இருக்க மாட்டான். ஏராளமான துஆக்கள் நிறைந்த வார்த்தைகளை கொண்டதாக இந்த 2 வசனங்களும் அமைந்திருக்கின்றது. அந்த அளவுக்கு சிறந்த ஒரு சூரா தான் சூரத்துல் பக்ரா. இதனுடைய கடைசி 2 வசனங்கள். இதனை நாம் ஓதுவோம். அல்லாஹ் நம்முடைய வீட்டிலும் சரி தொழிலிலும் சரி அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தி தருவான். இப்பொழுது அந்த வசனங்களை பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون كل آمن بالله وملائكته وكتبه ورسله لا نفرق بين أحد من رسله وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين என்று வரக்கூடிய சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 வசனங்கள்.